இஸ்ரேலோட பிரதமர் என்ன சொல்றாருன்னா, நாங்க வந்து காசாவை கைப்பற்றி, அங்க இருக்கிற ஹமாஸ் எல்லாம் வெளியேற்றி, அதன் பிறகு நாங்க மீள் குடியேற்றம் பண்ணி உங்களுக்கு வீடெல்லாம் கட்டி தரோம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு. எப்படி நம்ம நீ யார் அதெல்லாம் செய்யறதுக்கு? நீ யாரு? உனக்கு அந்த மண்ணுக்கு என்ன சம்பந்தம்? வரலாறு தானே ரொம்ப முக்கியம். உனக்கு அந்த மண்ணுக்கு என்ன சம்பந்தம்? ஹமாஸ் தீவிரவாதிகன்னே வச்சுக்கோ. நீ யார் அதை சொல்றது? நீ அதை விட பெரிய தீவிரவாதியாச்சே. இல்லை ஹமாஸ் வந்து அப்பாவிகளை கொண்டா, நீ அதை விட மோசமானவனாச்சே. சதாமுக்கு தூக்கு தரப்பட்ட போது தமிழில் ஒரு கவிதை எழுதியிருந்தான். உனக்கு தரப்பட்ட தீர்ப்பு அது திருடர்களே தந்த தீர்ப்பு. சதாமுக்கு வந்து தூக்கிலிட காரணம் அவர் கொலையாளி என்பது. அப்போ ஒரு கொலையாளிக்கு இன்னொரு பெருங்கொலையாளியை தூக்கு தண்டனை கொடுக்க முடியுமா அப்படின்னு ஒரு கவிதை ஒன்று இருந்துச்சு இந்த பிக்சர் ஆஃப் பிளட்டில். அந்த மாதிரி ஹமாஸ் தீவிரவாதிகள் என்றால் ஒரு பேச்சுக்கு, அதுக்கு நீ உலக மகா தீவிரவாதி, நீ உலக தலைவர்கள் எல்லாம் உன்னுடைய மொசாத்தை வைத்து உளவு பார்த்து கொள்ளக்கூடிய கொடுமையான கொலையாளி, நீ வந்து அதுக்கு நியாயத்தை பேச முடியுமா? நீ அந்த நியாயத்தை சொல்ல முடியுமா? ஒரே கேள்வி தான் கேட்பேன். ஹூ த ஹெல் ஆர் யூ? நீ யார்? நீயே ஒரு ஆக்கிரமிப்புக்காரன். அவங்க மண்ணிற்காக போராடக்கூடிய மண்ணின் மைந்தர்கள். அதில் அந்த உணர்வோடு ஹமாஸை நீக்கணுங்கிறது இல்லை, அந்த பொதுமக்களை நீக்கணும். அந்த பொதுமக்கள் தான் ஹமாஸ், வேற யாருங்க?